இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நற்செய்தியின் வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு மிக முக்கியமான ஆழ்ந்த கருத்து ஒன்றை நமக்கு எடுத்து குறிப்பிடுகின்றார். பொருட்களின் மீதும் பணத்தின் மீதும் பற்று கொண்டவர்கள் விண்ணரசுக்குள் நுழைவது மிக கடினம் என்பதை எடுத்து கூறுகின்றார். இளைஞன் ஒருவன் இயேசுவிடம் வருகின்றான். வந்து, ஆண்டவரை, நான் விண்ணுலகிற்கு செல்வதற்கு, நிலை வாழ்வை பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கின்றான். ஆண்டவர் இயேசு குறிப்பிடுகின்றார், கட்டளைகளை எல்லாம் கடைபிடியுங். விபச்சாரம் செய்யாதே, கொலை செய்யாதே, களவு செய்யாதே, பொய் சான்று சொல்லாதே, தாய் தந்தையை மதித்து நட, உனக்கு அடுத்திருப்பவர்களை அன்பு செய்து வாழ் என்று சொல்லுகின்றார். உடனே அந்த இளைஞன் சொல்லுகின்றான், நான் இவற்றையெல்லாம் கடைபிடித்து கொண்டுதான் இருக்கின்றேன், இன்னும் வேறு ஏதாவது குறைபடுகின்றதா? நான் விண்ணரசிற்குள் செல்ல அல்லது நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ள என்று கேட்கின்றார். உடனே ஆண்டவரே சொல்லுகின்றார், ஒன்று உள்ளது. நீ நிறைவு உள்ளவராக இருக்க விரும்பினால் உனக்கு உள்ளதை எல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடு, பின்பு என்னை வந்து பின்பற்று என்று சொல்லுகின்றார். உடனே அந்த இளைஞன் வருத்தத்தோடு சென்று விடுகின்றான். அவனுக்கு ஏராளமான சொத்து இருந்தது என்று குறிப்பிடப்படுகின்றது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தொடர்ந்து சொல்லுகின்ற அந்த நற்செய்தி வாசகத்துக்கு பிறகு வருகின்ற வசனங்களை நாம் தொடர்ந்து வாசித்தோம் என்றால் இன்னும் மிக ஆழமாக சொல்லுகின்றார். மத்தேயு நற்செய்தி 19வது அதிகாரம் 24வது வசனத்திலே சொல்லுகின்றார், செல்வந்தர் விண்ணரசுக்குள் நுழைவது மிக கடினம் என உறுதியாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். மீண்டும் கூறுகிறேன், செல்வந்தர் விண்ணரசுக்குள் நுழைவதை விட ஊசையின் காதில் ஒட்டகம் நுழைவது மிக எளிது என்று குறிப்பிடுகின்றார். ஆக செல்வத்தின் மீது பற்று வைத்திருக்கின்றவர்கள், பொருட்களின் மீதும் பணத்தின் மீதும் பற்று வைத்து கொண்டிருக்கின்றவர்கள் விண்ணரசுக்குள் நுழைவது மிக 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 கடினமான ஒரு காரியம் என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குறிப்பிடுகின்றார். இன்றைய நற்செய்தியிலே மற்றொன்றையும் சொல்லுகின்றார், நீங்கள் உங்களுடைய செல்வங்களை விண்ணுலகிலே சேர்த்து வையுங்கள் என்று குறிப்பிடுகின்றார். மத்தேயு நற்செய்தி 6வது அதிகாரம் 19வது வசனத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குறிப்பிடுகின்றார், மண்ணுலகிலே உங்களுக்கென நீங்கள் செல்வத்தை சேமித்து வைக்க வேண்டாம், ஏனெனில் இங்கே துருவும் பூச்சியும் அதை அழித்துவிடும், திருடர்களும் கன்னமிட்டு அதை திருடுவார்கள். ஆனால் உங்களுக்கான செல்வத்தை நீங்கள் விண்ணுலகிலே சேர்த்து வையுங்கள், அங்கே துருவும் பூச்சியும் அதை அழிப்பதில்லை என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக குறிப்பிடுகின்றார். நமக்கான செல்வங்களை நாம் விண்ணுலகத்தில் சேர்த்து வைக்கின்ற பொழுது அது அங்கே எப்பொழுதும் நிலையானதாக நமக்கானது என்று அங்கே இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் இங்கே நாம் சேர்த்து வைக்கின்ற செல்வங்கள் ஒருபோதும் அது நம்மிடத்தில் இருக்க போவது கிடையாது. புனித பவுலடியார் இன்னும் தெளிவாக குறிப்பிடுகின்றார். 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 7வது வசனங்களிலிருந்து வாசித்தோம் என்றால் சொல்லுகின்றார், நாம் இந்த உலகிற்கு எதையும் கொண்டு வந்ததில்லை, நாம் இங்கிருந்து செல்லும்போது எதையும் கொண்டு செல்வதும் கிடையாது. அப்படி இருக்க நீங்கள் செல்வத்தை சேர்த்து வைக்க வேண்டாம். செல்வத்தை சேர்த்து வைக்க நினைப்பவர்கள் சோதனையாகிய கண்ணியில் சிக்கிக் கொள்கிறார்கள். அவர்கள் பாவத்திலே விழுந்து விடுகிறார்கள், பாவம் செய்ய ஆரம்பித்து விடுகிறார்கள். செல்வமே எல்லா பாவத்திற்கும் எல்லா தீமைகளுக்கும் ஆணிவேராக அமைந்துள்ளது என்று குறிப்பிடுகின்றார். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, நாம் அனைவரும் அறிந்த ஒன்றுதான், செல்வம் ஒருபோதும் நமக்கு விண்ணுலகிலே எந்த விதமான செல்வத்தையும் சேர்த்து வைக்கப் போவது கிடையாது, நாம் இங்கு சேர்த்து வைப்பதால். ஆனால் நம்முடைய செல்வங்கள் இப்பொழுது நாம் விண்ணுலகிலே சேர்த்து வைக்க தயாராக இருக்க வேண்டும். அடிக்கடி சொல்லுவாங்க நம்முடைய பேச்சு வழக்கிலே, பணம் பாதாளம் வரை பாயும் என்று. அது ஒரு வகையில் உண்மைதான். பணம் நம்மை நிச்சயமாக பாதாளத்திற்கு இழுத்து செல்லுமே தவிர ஒருபோதும் அது நம்மை விண்ணுலகிற்கு அழைத்து செல்லாது என்பது முற்றிலும் உண்மையானது. நாம் பணத்தை சேர்த்து வைக்க வைக்க அது பாதாளத்திற்கு நம்மை அழைத்து செல்லுமே தவிர விண்ணுலகத்திற்கு நம்மை அது அழைத்து செல்ல போவதே கிடையாது. லூக்கா நற்செய்தி 16வது அதிகாரம் 19வது வசனங்களிலிருந்து 31வது வசனங்கள் வரை கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு நிகழ்வு. ஒரு மிகப்பெரிய செல்வந்தர் ஒருவர் நல்ல பட்டாடைகளை எல்லாம் அணிந்து கொண்டு விதவிதமான உணவுகளை எல்லாம் உண்டு கொண்டிருக்கின்றான். அந்த மனிதனுடைய வீட்டினுடைய வெளியிலே லாசர் என்கின்ற ஒரு ஏழையானவர் இருந்து கொண்டிருக்கின்றார். உடல் முழுவதும் புண்ணாகவும் நாய்கள் அந்த புண்ணை எல்லாம் நக்கி கொண்டிருப்பதாக நமக்கு எடுத்து கூறப்படுகின்றது. இந்த இருவரும் இவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். 2 பேருமே இறக்கிறார்கள். இறந்த உடனேயே லாசர் விண்ணுலகிற்கு எடுத்து செல்லப்படுகின்றார். அந்த பணக்கார செல்வந்தர், அந்த செல்வந்தர் நரகத்திற்கு செல்லுகின்றார். நரகத்திலே பணக்காரருக்கும் ஆபிரகாமுக்கும் இடையே நடக்கின்ற உரையாடல் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றது.
அந்த உரையாடலை அவர் சொல்லுகின்றார், இதோ நான் இங்கு தீப்பிழம்பிலே வெந்து கொண்டிருக்கின்றேன், அதோ லாசர் உமது மடியிலே அமர்ந்து கொண்டிருக்கின்றார், அவருடைய விரல் நுனியில் தண்ணீரை நனைத்து என்னுடைய வாயில் வைக்குமாறு நீர் அவருக்கு சொல்லும், ஏனெனில் நான் வெந்து கொண்டிருக்கிறேன் என்று குறிப்பிடுகின்றார். அதற்கு ஆபிரகாம் சொல்றாரு, அப்படியெல்லாம் செய்ய முடியாது, உமக்கும் எமக்கும் இடையே மிகப்பெரிய பிளவு ஒன்று இருக்கின்றது. அதன் பிறகு சொல்றாரு, சரி நான் தான் தெரியாமல் அங்கே கஷ்டப்பட்டுட்டு நான் மண்ணுலகிலே வாழ்ந்த பொழுது நான் எந்த நல்ல காரியமும் செய்யாமல் பணத்தை வைத்து நான் மிக மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருந்தால் நான் இங்கே அவதிப்பட்டு கொண்டிருக்கின்றேன். என்னுடைய சகோதரர்கள் அங்கே இருக்கிறார்கள் பூமியிலே, அவர்களிடத்திலேயாவது லாசரை அனுப்பி நீர் சொல்லும், அப்பொழுது அவர்கள் இங்கே வரமாட்டார்கள், அவர்கள் விண்ணுலகிற்கு வருவார்கள் என்று அந்த பணக்காரன் சொல்லுகின்றான். அதற்கு ஆபிரகாம் சொல்றாரு, மண்ணுலகில் இருப்பவர்களுக்கு சொல்வதற்கென இறைவாக்கினர்கள் இருக்கின்றார்கள், அவர்கள் சொல்வதை அவர்கள் கேட்கவில்லை என்றால் இறந்த ஒருவர் உயிருடன் எழுப்பப்பட்டாலும் சரிதான், அங்கே சென்று சொன்னாலும் அவர்கள் கேட்கப் போவதில்லை என்று குறிப்பிடுகின்றார். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, நாம் அனைவரும் அறிந்த ஒன்றுதான், இவ்வுலகிலிருந்து நாம் எதையும் கொண்டு போவது கிடையாது, ஆனால் நாம் சேர்த்து வைத்து கொண்டே இருக்கின்றோம். நமக்கு தேவையானவற்றை நாம் வைத்துக்கொண்டு மற்றவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும். பணம் சேர்த்து வைப்பது தவறல்ல, மாறாக பணத்தின் மீது பற்று கொண்டு வாழுகின்ற பொழுது நாம் கடவுளை விட்டு விடுவோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகின்றார், நமக்கு கொடுக்கப்பட்ட செல்வத்தை வைத்து நாம் செய்கின்ற எல்லா நல்ல காரியங்களும் நமக்கு விண்ணுலகிலே செல்வமாக அது சேர்த்து வைக்கப்படும். எந்த அளவிற்கு என்றால், மார்க்கு நற்செய்தி 9வது அதிகாரம் 41வது வசனத்திலே சொல்லுகின்றார், என் பெயரால் நீங்கள் கொடுக்கின்ற ஒரு கிண்ணம் தண்ணீருக்கு கூட கைமாறு பெறாமல் போக மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்லுகின்றார். நீங்கள் ஒரு டம்ளர் தண்ணீரை கொடுக்குறீங்க அப்படின்னா அதற்கான செல்வம் உங்களுக்கு விண்ணோர்களை சேர்த்து வைக்கப்படும் என்று குறிப்பிடுகின்றார். ஆமீன்.